தோழிகள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சமையல் வித் சந்தா. மாம்பழத்தை வச்சு தாங்க ஒரு ரெசிபி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி சேமியா சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை நீங்கள் மாம்பழ சீசன் இருக்கும்போது செஞ்சு பாருங்கள். இப்போ அது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூ நட், அதுக்கப்புறம் ஆல்மண்ட்ஸ் அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 லிட்டர் போல் பால் சேர்த்து நல்லா வேக விடலாம். ஒரு 20 நிமிஷம் போல் அது நல்ல ஒரு திக்கான பதம் வர வரைக்கும் நம்ம வேக வச்சிடலாம். இந்த பக்கம் மாம்பழத்தை கட் பண்ணி அதோட பியூரியை இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வேகுது. இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் திக்காகணும். ஒரு 20-25 நிமிஷம் நல்லா வெந்துருச்சுன்னா ஒரு மாதிரி இந்த மாதிரி திக்கான பதத்துக்கு வந்துடும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம 4 ஸ்பூன் போல் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி சுகர் ஆட் பண்ண வேணாலும் நீங்கள் கண்டன்ஸ் மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மேங்கோ பியூரி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்தோம்னா நம்மளோட டெசர்ட் ரெடி ஆகிடுங்க. குழந்தைங்களுக்கு இது ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். வெளியே விற்கிற ஸ்நாக்ஸு, ஐஸ்கிரீம் அந்த மாதிரி வாங்கி தரதை விட நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தோம்னா அவங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நமக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட் கொடுத்தோன்ற ஒரு ஹாப்பினஸும் இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னோடய இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிங்க.